வணக்கங்க. நான் உங்கள் ஈஸ்வரன் பழனிக்குமார். தமிழ் கதைக்களம் யூடியூப் சேனலில் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற புத்தகம் எழுத்தாளர் எஸ் ராமகிருஷ்ணன் அவர்கள் எழுதிய தேசாந்திரி புத்தகத்திலிருந்து பகுதி 6, கண்ணால் வரைந்த கோடு. புனித தாமஸ் மலை சென்னை தாம்பரம் நெடுஞ்சாலையில் அமைந்துள்ளது. எத்தனையோ ரயில் பயணங்களில் அந்த மலையின் தூரக் காட்சியை அனைவரும் பார்த்திருப்போம். பரங்கிமலை என்று உள்ளூர்வாசிகளால் அழைக்கப்படும் செயின்ட் தாமஸ் மவுண்ட் சென்னையின் புராதனத்தின் சாட்சியாக உறைந்து போயிருக்கிறது. சென்னைக்கு வந்த நாள் முதல் பலமுறை பரங்கிமலை பகுதிகளில் சுற்றி அலைந்திருக்கிறேன். ஒரு பக்கம் இராணுவத்தினருக்கான பணியிடங்கள் மற்றும் குடியிருப்புகள், இன்னொரு புறம் தங்களது வீட்டு கூரைக்கு மேலாக விமானம் தாள பறந்து மீனம்பாக்கம் விமான நிலையத்தில் இறங்குவதை எந்த அதிசயமுமின்றி பார்த்து பழகிப்போன அன்றாடவாசிகள். மலையின் மீது ஏறுவதற்கு 134 படிக்கட்டுகள் உள்ளன. பரபரப்பான நகர வாழ்வின் எந்த சுவடுமின்றி சீராக வீசிக்கொண்டிருக்கும் காற்றும் நிசப்தமும் கவிந்து கிடக்கிறது. படிக்கட்டுகள் மிக தூய்மையாக வைக்கப்பட்டிருக்கின்றன. மலையின் மீது நடக்க துவங்கியதும் நகரம் நம் காலடியில் நழுவி போக துவங்கியது. உயரம் ஒரு அதிசயம் என்பது மனம் மெல்ல உணரத் துவங்கியது. தரையிலிருந்து காணும் பொருட்கள் ஏன் உயரத்திற்கு போனதும் இத்தனை ஆச்சரியமாக மாறிவிடுகின்றன என்று வியப்பாக இருக்கிறது. தெருக்கள், குடியிருப்புகள் யாவும் சிறிய விளையாட்டுப் பொருட்கள் போல சுருங்கி போய் தெரிந்தன. பூச்சிகள் ஊறுவது போன்று சாலையில் வாகனங்கள் தெரிகின்றன. மரங்களின் தலையை நெருக்கமாக பார்க்கிறேன். தொலைவில் பெரிய மைதானம் ஒன்றில் சிறுவர்கள் கிரிக்கெட் ஆடிக்கொண்டு இருக்கிறார்கள். நகரம் அதன் சீரற்ற ஒளியை இழந்து வெறும் காட்சியாக மட்டுமே மாறிக்கொண்டிருந்தது. காற்று சுனையிலிருந்து பீரிடுவது போல கசிந்து வந்தபடியே இருந்தது. உயரம் மிக வசீகரமானதில்லையா? கிராமங்களில் மிக உயரமானவை மரங்கள் மட்டும்தான். பால்ய வயதில் மிக பெரிய வீடு என்று தோன்றியது இன்று காணும்போது ஒரே ஒரு மாடி கொண்ட சிறிய வீடு போல சுருங்கி போயிருக்கிறது. உயரம் என்பது வெறும் தோற்றமயக்கம்தானா? உயரத்தை நாம் அடைவதற்கு வலிமையும் வேதனையும் கடந்து போக வேண்டியிருக்கிறது. ஆனால் உயரத்திற்கு வந்து நின்ற பிறகு ஆச்சரியமாக இருப்பது, நாம் எங்கிருந்து நம் பயணத்தை துவங்கினோமோ அந்த தரைதான். மலைகளை விடவும் மிக ஆச்சரியமானது பூமி. எல்லா மலைகளும் கடல்களும் அருவியும் மண்ணோடு தான் நெருக்கம் கொண்டுள்ளன. நாம் புரிந்து கொள்ள முடியாத ஒரு விசித்திரம் மண். ஆழி வேடம் போடுகிறவர்கள் காலில் கட்டை கட்டி கொண்டு நடந்து வருவார்கள். அவர்களை காணும்போது வேடிக்கையாக இருக்கும். மனிதர்கள் ஏன் 6 அடியோடு தன் வளர்ச்சியை நிறுத்தி கொண்டு விட்டார்கள் என்று யோசனை வரும். ஆழி உருவம் கொண்டவனுக்கு கால்கள் மட்டுமே 6 அடி இருக்கும். அவன் தெருவின் குறுக்காக நடந்து போகும்போது நாய்கள் மிரட்சியோடு தொலைவில் போய் நின்றபடி குறைக்கும். அத்தனை உயரமான மனிதன் ஒருபடி நெல் யாசகம் கேட்டு பலரது வீட்டு முன்பாக தலைகுனியும் போதுதான் மனதில் சுளீரென்று வலி உண்டாகும். புனித தாமஸ் மலையின் படிக்கட்டுகளில் நடந்து வரும்போது ஆங்காங்கே விவிலிய காட்சிகள் புடைப்பு உருவங்களாக சித்தரிக்கப்பட்டுள்ளன. வெயில் மட்டுமே என்னோடு கூட ஏறி வந்து கொண்டிருந்தது. மலையின் மீது வந்து சேர்ந்ததும் ஒரு உதிர்ந்த இலை காற்றில் பறப்பது போல மனம் எடையற்றி போய்விடுகிறது. சென்னையை பருந்து பார்வையில் காண்பதற்கு மிகவும் அருமையான இடம் அது. கட்டடங்கள், சாலைகள், குடியிருப்புகள், இவற்றுக்கு இடையில் இன்னும் பசுமை மாறாத மரங்கள். தூர்ந்து போய் தூசி மண்டி கிடக்கும் பழைய படிக்கட்டுகளின் சரிவில் இருந்து காணும்போது ஒரு வீட்டின் மாடியில் பெண் ஈரத்துணியை உலர்வதற்காக காயப்போட்டு கொண்டிருக்கிறார். இயேசுவின் சீடர்களில் ஒருவரான புனித தாமஸ் கிறிஸ்துவ மதத்தை பரப்புவதற்காக இந்தியாவிற்கு வருகை தந்து மலபார் பகுதிகளில் தனது மதத்தை பிரச்சாரம் செய்து கொண்டிருந்தார். இந்த பயணத்தின் தொடர்ச்சியாக அவர் தமிழகத்திற்கு வருகை தந்திருக்கிறார். மயிலாப்பூரில் அவர் வன்கொலை செய்யப்பட்டதாக கிறிஸ்துவ வரலாறு கூறுகிறது. அவரது நினைவாக இந்த மலையின் மீது ஒரு தேவாலயம் அமைக்கப்பட்டுள்ளது. 500 வருடங்களுக்கு மேலாக வழிபாட்டு ஸ்தலமாக இருந்து வரும் பெருமைக்குரிய இந்த தேவாலயம் ஆர்மீனியர்களாலும் போர்த்துகீசியர்களாலும் பராமரிக்கப்பட்டும் வளர்த்தெடுக்கப்பட்டும் வந்த சிறப்பு உடையது. 200 வருடங்களுக்கு முன்பாக இந்த தேவாலயத்திற்கு 134 படிக்கட்டுகளை ஆர்மீனிய வணிகர் ஒருவர் தனது சொந்த செலவில் அமைத்து கொடுத்திருக்கிறார். இந்த மலைக்கு இன்னொரு பெருமையும் இருக்கிறது. அது உலகின் மிக உயர்ந்த சிகரம் மவுண்ட் எவரெஸ்ட் என்று கண்டுபிடிக்கப்பட்ட இந்திய நில அளவை பணி இந்த மலையிலிருந்துதான் துவங்கியது. த கிரேட் இந்தியன் ஆர்க் எனப்படும் மகத்தான நில அளவை பணியை கர்னல் வில்லியம் லாம்டன் இந்த மலையிலிருந்து தான் 1802ஆம் ஆண்டு துவங்கினார்.
இந்த பணி 40 ஆண்டுகளுக்கு மேலாக நடைபெற்றது. பணி முடிவதற்குள் லாம்டன் இறந்து போய்விடவே அவரது பணியை செய்ய தாமஸ் எவரெஸ்ட் தனது சர்வே பணிகளின் முடிவில் இமயமலையில் உள்ள சிகரம் உலகிலேயே உயரமானது என்ற உண்மையை உலகுக்கு தெரியப்படுத்தினார். இதற்கு முன்பு வரை ஆண்டிஸ் மலை சிகரம்தான் உலகின் மிக உயரமானது என கருதப்பட்டது. தாமஸ் எவரெஸ்ட் சர்வே குழுவினரின் இந்த சிகரத்தை கண்டுபிடித்ததற்காக அதற்கு மவுண்ட் எவரெஸ்ட் என்று பெயரிடப்பட்டது. ராபர்ட் கிளைவ் காலத்திலிருந்தே இந்தியாவை நில அளவை செய்ய வேண்டும் என்ற விருப்பம் வெள்ளைக்காரர்களுக்கு இருந்தது. அவர்கள் வணிக நோக்கத்துக்காக உள்நாட்டு பிரச்சனைகளை தங்களுக்கு சாதகமாக பயன்படுத்தி கொள்ள விருப்பப்பட்டதாலும், இந்தியாவின் நிலப்பரப்பு எவ்வளவு பெரியது, கடல் மட்டத்திலிருந்து ஒவ்வொரு ஊரும் எவ்வளவு உயரத்தில் இருக்கிறது என்று தெரிந்து கொள்ள விரும்பினார்கள். இதற்காக ராபர்ட் கிளைவ் காலத்திலேயே மேஜர் ஜேம்ஸ் ரென்னல் என்பவர் தலைமையில் ஒரு நில அளவை அமைப்பு உருவாக்கப்பட்டது. அதுதான் இன்றும் சர்வே ஆஃப் இந்தியா எனப்படும் நில அளவை தலைமையகமாகும். இந்த பணியின் தொடர்ச்சியாக அவர்கள் மேற்கொண்ட மைசூர் மாநிலத்தின் நில அளவை பணிதான் திப்பு சுல்தானுக்கு எதிரான போரில் வெள்ளைக்காரர்கள் வெற்றி பெறுவதற்கு பெரிதும் உதவியாக இருந்தன. இந்த வெற்றியை தொடர்ந்து இந்தியா முழுவதும் விரிவான நில அளவை பணியை மேற்கொள்ள தீர்மானித்தார்கள். கிரேட் ட்ரிகோனோமெட்ரிக்கல் சர்வே எனப்படும் இந்த பணிக்கு தலைமை ஏற்பதற்காக கிழக்கிந்திய கம்பெனியின் வேலை செய்த வில்லியம் லாம்டனை நியமித்தார்கள். லாம்டன் நிலத்தோற்றம் பற்றிய ஆய்வுகளில் எப்போதும் மிக விருப்பமாக இருந்தவர். அவருக்கு கணிதத்திலும் வானவியலிலும் மிகுந்த விருப்பம் இருந்தது. அந்த நாட்களில் சர்வே பணி மிக கடுமையானது. இன்று இருப்பது போன்று நவீன சாதனங்களோ கணிப்பொறியின் உதவியோ அன்று கிடையாது. எல்லா குறிப்புகளும் அளவைகளும் காகிதத்தில் பதிவு செய்யப்பட வேண்டும். மேலும் சர்வே பணிக்கான கருவியான தியோலைட் என்ற கருவி இந்தியாவில் அதிகம் பயன்படுத்தப்படவும் இல்லை. எனவே லாம்டன் இந்த கருவியை இங்கிலாந்திலிருந்து வர வைத்தார். 1/2 டன் எடையுள்ள அந்த கருவியின் துணையோடு தனது பணியை புனித தாமஸ் மலையின் மீதிருந்து துவங்கினார். இந்த பணி வருடக்கணக்கில் நீண்டு கொண்டே இருந்தது. இதற்காக ஹைதராபாத்திலிருந்து நிஜாம் மிகுந்த ஒத்துழைப்பு கொடுத்தார். தனது 70வது வயதில் லாம்டன் மகாராஷ்டிராவில் உடல்நலக் கோளாறு காரணமாக மரணமடைந்தார். அதன் பிறகு சர்வேயர் ஜெனரல் பதவியை தாமஸ் எவரெஸ்ட் ஏற்றுக்கொண்டு புகழ்பெற்ற அந்த கிரேட் ட்ரிகோனோமெட்ரி சர்வேயை தொடர்ந்து மேற்கொண்டார். இந்தியாவை பற்றிய தெளிவான ஒரு சித்திரம் உருவாக்குவதற்கு மிகுந்த துணையாக இருந்தது இந்த சர்வே பணியே. லாம்டன் தனது சர்வே பணியை துவங்கியதற்கு அடையாளமாக புனித தாமஸ் மலையின் மீது ஒரு சர்வே கல்லை நட்டு வைத்திருக்கிறார். இன்று லாம்டன் நினைவாக அவரதுக்கு உருவச்சிலை ஒன்று தேவாலயத்தின் கிழக்கு பகுதியில் இந்திய சர்வே துறையினரால் அமைக்கப்பட்டிருக்கிறது. லாம்டன் சிலையின் முன்பாக நின்று கொண்டிருந்தேன். மார்பளவு சிலை அது. அந்த கண்கள் மிக கூர்மையாக எதையோ கவனித்து கொண்டு இருப்பது போல் இருந்தது. லாம்டன் பார்த்த காட்சிகள் யாவும் காலத்தில் ஒளிந்து கொண்டு விட்டன. அன்று அடர்ந்த மரங்களுக்கு நடுவில் 1-2 குடியிருப்புகள் உள்ளதாக இருந்த நகரம் இன்று நெருக்கமான குடியிருப்புகளுக்கு நடுவில் 1-2 மரங்கள் உள்ளதாக உருமாறியிருக்கின்றது. தேவாலயத்தின் மணிகள் ஒலிக்கின்றன. அலுமினிய பறவை போல விமானம் தொலைவில் தரையிறங்கிக் கொண்டிருக்கிறது. ரப்பர் வளையல்கள் அணிந்த ஒரு பெண்மணி வெயிலையும் பொருட்படுத்தாமல் ஓரிடத்தில் முழங்காலிட்டு பிரார்த்தனை செய்கிறாள். அவளது தலையை மூடிக்கொண்டிருந்த முக்காடு காற்றில் அலைபட்டு கொண்டிருந்தது. ஏதோ ஊரிலிருந்து பிரார்த்தனை செய்வதற்காக வந்திருந்த ஒரு குடும்பம் கடந்து போகும்போது தங்களை ஒரு புகைப்படம் எடுத்து தருமாறு கேமராவை என்னிடம் கொடுத்தார்கள். அந்த குடும்பத்து நபர் ஒருவர், விமானம் தரையிறங்குவது பின்னணியில் தெரியும்படியாக எடுங்கள் என்றார். கேமராவின் கண் வழியாக பார்த்தபோது புகைமூட்டம் போல வெளிச்சம் மங்கி கிடந்த பின்புலத்தில் ஒரு விமானம் ஓடுதளத்தில் இறங்கிக் கொண்டிருந்தது. புகைப்படம் எடுத்து கொடுத்த போது விமானம் சரியாக தெரிகிறதா என்று கேட்டார். விமானம் புகைப்படத்தில் பதிவாகி இருக்கக்கூடும். ஆனால் 500 வருடம் கடந்து போன ஒரு இடத்தில் நிற்கிறோம் என்ற கால உணர்வை எப்படி பதிவு செய்வது? பாறையில் வெயில் ஊறுவது போல காலம் யாவையும் தழுவி கொண்டும் எதிலும் நின்று விடாமலும் தொடர்ந்து சென்று கொண்டே இருக்கிறது. வரைபடம் என நம் காணும் இந்திய சித்திரத்தின் பின்னால் ஆயிரக்கணக்கான உழைப்பாளிகளின் கைகள் ஒன்று சேர்ந்து பணியாற்றியதும், எண்ணிக்கையற்ற பகலிரவுகள், ஆயிரக்கணக்கான பக்க குறிப்புகள், அறிவு நுட்பம் யாவும் சேர்ந்திருக்கிறது என்பதும் எவருக்கும் தெரியவதில்லை. கோப்பையில் மிதக்கவிட்ட ஐஸ் துண்டை போல மழை கொஞ்சம் கொஞ்சமாக கரைந்து கொண்டிருப்பது தெரிந்தது.
எல்லா உயரங்களும் தற்காலிகமானவை என்று ஏனோ அப்போது தோன்றியது. நிஜம்தான் இல்லையா? அலைவோம், திரிவோம்.